ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா லாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. அதேமாதிரி சேஃபாக வெடிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கணும். அதுவும் ரொம்ப ஈஸியான முறையில். ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன்னா இந்த கப் அளவு தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அதே கப்பில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவும் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு இருக்குதுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணலாம். இப்போ சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூவி விட்டாச்சு. தூவி விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரை கட் பண்ணி மெல்ட் பண்ணியிருக்கேன். மெல்ட் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணோம்ல, அந்த மாவு கூட அந்த பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். ஏன்னா முறுக்கு மாவு பேசியே தான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹாட் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதும் கையை வச்சு பிசைய ஆரம்பிங்க மாவை. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் கையில் கெட்டியான பதத்தில் இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. முறுக்கு மாவு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுடுங்க. ஆயில் ஊற்றுங்க. ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முறுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ முறுக்கு குழலில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ முறுக்கு மாவு எடுத்து போட்டாச்சு முறுக்கு குழலில். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் முறுக்கு எதில் விடுறேன்னா நம்ம ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணுறோம்ல, அந்த கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதை திருப்பி பேக் சைடில் வச்சுட்டு முறுக்கு ரவுண்டாக பிழிஞ்சாச்சு. இப்போ அதை எட்ஜில் மட்டும் அமுக்கி விட்டு இப்போ நம்ம காஞ்சிருக்கல அந்த எண்ணெயில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் முறுக்கு ரெடி. அது மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.